அல்லேலூயா. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். இதுல ஜீவன் உண்டு. இந்த வசனம் எங்க உண்டோ அங்கே உயிர் இருக்குது. இந்த வசனம் எங்க உண்டோ அங்க சுகம் இருக்குது. இந்த வசனத்தை பேசுற இடத்துல பிசாசோடு, இந்த வசனத்தை பேசுகிற இடத்துல வியாதிகள் சுகமாக்கப்படுகிறது. இதோ இந்த வசனத்தை பேசுகிற இடத்துல இதோ எல்லாம் இல்லாத இருந்த இடத்திலும் அநேக நன்மைகள் வரும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்போ இந்த வசனம் தேவ ஆவியினால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறதுனா வாக்கியம் சொல்லு. உண்மையா இல்லைங்களாங்க? வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரால் அருளப்பட்டிருக்கிறதா? தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனால் அருளப்பட்ட இந்த வார்த்தையை அந்த தேவனுடைய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வாசிச்சாதான் அதில் உள்ள காரியங்கள் எல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏதோ மாம்சத்துல நான் உள்ள என்ன இருக்குன்னு தேடுற நினைச்சு தேடுற புஸ்தகம் அல்ல இது. இது தேவனோடு கூட உள்ள பந்தத்தை அதிகப்படுத்துகிற, பலப்படுத்துகிற, உன் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு சக்தி கொடுக்கிற வசனம் தான் இந்த கர்த்தருடைய புஸ்தகம். அல்லேலூயா. அப்போ ஆவியோடு இணைஞ்சு இந்த வார்த்தையை வாசிங்க. ஆவியோடு இருந்து ஜெபிங்கள். ஆவியோடு இருந்து விசுவாசிங்கள். ஆவியோடு இருந்து உபவாசம் செய்யுங்கள். கர்த்தர் நல்ல ஈவுகளை கொடுப்பார்.